வணக்கம். உன் கண்ணில் நீர் வழிந்தாள் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா என்னுயிர் நின்னதன்றோ அப்படின்னு பாட்டு வரிகள் இல்ல. ஒரு காதலை, ஒரு தாம்பத்தியத்தை, ஒரு இல்லறத்தை, ஒரு தம்பதியை, ஒரு கணவன் மனைவியை உதாரணமா இதை விட என்ன சொல்லிட முடியும்? என்னுயிர் நின்னதன்றோ, என்னோட உயிர் நீதாண்டி அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. அன்புக்கு பஞ்சம் இல்லையில. இன்னைக்கு நான் பேச போற ஒரு விஷயம்ங்கிறது, நான் கிட்டத்தட்ட என்னுடைய அரைநிஜார் பருவத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதர்களை பற்றி. நாங்க திருச்சி பொன்மலையில நார்த் டி அப்படிங்கிற ரயில்வே குவார்டர்ஸ்ல இருந்ததை பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த ரயில்வே குவார்டர்ஸ்ல ஒவ்வொரு 53ன்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த 53வது வரிசையில 12 வீடு இருக்கும். 54 இருக்கும், 12 வீடு இருக்கும். 55 12 வீடு, 56ல 12, 57ல 12ன்னா வரிசையா இருக்கும். இதுல 55வது நம்பர்ல 12 வீடு இருக்கு இல்லையா? அதுல அங்கிருந்து 4வது வீடு அந்த ஜெகநாதன் வீடு. அதே போல அதுக்கு அடுத்தாப்புல 56, அப்புறமா 57. இந்த 57ல இந்த பக்கத்துல இருந்து 4வது வீடு எங்க வீடு. அதாவது 55ல 4 அவங்க வீடு, 57ல 9 எங்க வீடு. ஆக இதுக்குள்ள நாங்க எப்படி எல்லாம் போவோம்னாக்க, 55 56க்கு நடுவுல ஒரு கொல்லப்பகுதி இருக்கும். அது ஒரு பெரிய தெருவை விட பெரிய விஸ்தாரமா இருக்கும். சாயந்தர நேரங்கள்ல அங்க யார் ஒரு வீட்லயாவது ஒருத்தங்க வாசல்ல 4 பாயை போட்டாக்க அந்த தெருவில் இருக்கிற பாதி சனம் அங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டு குழந்தைகள் நாங்க எல்லாருமே விளையாடிட்டு இருப்போம். அப்படித்தான் எனக்கு அந்த ஜெகநாதனோட தம்பி வெங்கிட்டு, ஜெகநாதன் தம்பி வெங்கிட்டோட இன்னொரு தம்பி மதி, எலி அப்படின்றவங்கெல்லாம் எனக்கு பழக்கமானாங்க. இன்னொன்று, நம்ம இன்னைக்கு எல்லாரையுமே ஆன்டி அப்படின்னு சொல்லிடுறோம், எல்லாரையுமே அங்கிள் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் சொல்லிடுறாங்க. ஆனால் அன்னைக்கு அங்கே ஜெகநாதனனுடைய அப்பாவை நாங்கள் எல்லாம் மாமான்னு தான் கூப்பிடுவோம். நான் எங்கள் அக்கா எல்லாரும் மாமான்னு தான் கூப்பிடுவோம். அதே போல் அவருடைய மனைவியை நாங்கள் எல்லாரும் அத்தை அப்படின்னு தான் கூப்பிடுவோம். அவங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் இருந்த சரோஜினி அப்படிங்கிற ஒரு பெண்மணியை கூட சரோஜினி அத்தை அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அந்த பரசுராமன் அவர் பேர், ஜெகநாதனனுடைய அப்பா பேரு பரசுராமன். இந்த பரசுராமன் அவர்களை பற்றி நான் என்ன சொல்லணும் அப்படின்னாக்க, எங்க அப்பாவும் அவரும் வாடா போடான்னு பேசிக்கிற நண்பர்கள். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, 2 பேரும் ஒரே நாளில் வேலைக்கு சேர்ந்தவங்க. அப்படி வேலைக்கு சேர்ந்து ஒன்றாகவே வாழ்ந்து ஒன்றாகவே ஒரே ரயில்வே ஒர்க் ஷாப்ல ஒரே செக்ஷன் எல்லாம் வேலை பார்த்தவங்க அவங்க. அதனால ரொம்ப அந்யோன்யம் உண்டு அவங்களுக்குள்ளார. அந்த அந்யோன்யம் அவங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்குமா பரவ ஆரம்பிச்சது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த ஜெகநாதனுக்கும் ரயில்வேல வேலை கிடைச்சிது. அந்த அண்ணன் யூனியன்லையும் முக்கிய பொறுப்புகள்ல பரபரப்பா செயல்படுவாரு. மக்கள் மத்தியிலையும் அந்த அந்த காலனியில இருக்கிற மக்கள்கிட்டையும் ரொம்ப நெருக்கமா பழகுவாரு. சண்டைனாலும் முன்னாடி வந்து நிற்பாரு, கோவில்ல திருவிழானாலும் முன்னாடி வந்து நிற்பாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்பெல்லாம் சைக்கிள்ல வந்து ரவுண்ட் அடிச்சு 5 நாள் 6 நாள்லாம் ஓட்டுவாங்கல்ல. திடீர்னு அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு சைக்கிள் எல்லாம் ஆல்டர் பண்ணி அந்த மாதிரி 3 நாள் 4 நாள்லாம் ஓட்டுவார். சும்மா ஒரு ஜாலிக்கு, ஒரு ஃபன்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் பண்ணுவார். வியப்பாக இருக்கும். ஜெகநாதனனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்கும். அந்த ஜெகநாதனனுக்கு திருச்சியில் வேலை கிடைச்சிது ரயில்வேல. அதுக்கப்புறம் அந்த அண்ணனுக்கு விழுப்புரத்தில் வேலை கிடைச்சிது. விழுப்புரத்தில் அந்த அண்ணன் வேலை பார்த்தாங்க. விழுப்புரத்தில் வேலை முடிஞ்சதுனாக்கா சென்னையிலேருந்து வர ட்ரெயினில் ஏறிட்டாருனாக்கா திருச்சி வந்துடுவார். அதே போல் திருச்சியிலேருந்து சென்னைக்கு போகிற ட்ரெயினில் ஏறி விழுப்புரத்துக்கு டியூட்டிக்கு போயிடுவார். அதுக்கு தகுந்தது போலவே இருந்தார். யூனியன்லேயும் முக்கிய பொறுப்புகளில் பயங்கரமாக செயல்பட்டு இருந்தார். அந்த ஜெகநாதனை ஒரு நாள் ட்ரெயின்ல வரும்போது என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. யாருக்கும் சரியா தெரியல, புரிபடலை. கிட்டத்தட்ட இதெல்லாம் நடந்து நான் சொல்றது 30 வருஷத்துக்கு மேல, 2000வது வருஷத்துக்கெல்லாம் முன்னாடி நான் சொல்றேன். அப்ப என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிறோம், நாங்கெல்லாம் பேசிக்கிறோம். முனி அடிச்சிருச்சு, எதையோ பார்த்து ஜெகநாதன் பயந்துட்டான், ஏதோ ஒரு ஃபீவர் வந்துருச்சு, அவர் சென்னைக்கு போயிட்டு சென்னைக்கு போகிற ட்ரெயினில் மாறி போயிட்டாரு, அதனால அவருக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னு. ஒரு ரயில்வே எம்ப்ளாயி சென்னைக்கு போகிற ட்ரெயினில் மாறி போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஆனாக்க அவங்கவுங்க ஒவ்வொரு யூகத்தின்படி பேசிக்கிறாங்க.
ஏன் ஜெகநாதனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னாக்க, அன்னைக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த ஜெகநாதனை ஒரு பேய் பிடிச்சது போல, பேய் அரைஞ்சா மாதிரி ஒரு ஸ்தம்பிச்ச நிலையில பிரம்ம பிடிச்ச மாதிரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. பயங்கரமா உடல் கொதிப்பு அப்படின்ட்டுலாம் இருந்திருக்கு. உடனடியா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி அண்ணி, ஜெகநாதனுடைய மனைவி பேரு சிவகாமி அண்ணி. அவங்க வந்து ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் கூட்டிட்டு போக, வெங்கிட்டு அவங்க இவங்கன்னு எல்லாருமே சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் எல்லாமே பண்ண, அப்ப அவருக்கு வந்து பக்கவாதம் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு, ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமா காலையில பேச ஆரம்பிச்சவர் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய பேச்சை இழக்கிறாரு. தன்னுடைய ஒரு கால் செயலிழக்காம போகுது, தன்னுடைய ஒரு கை அவருக்கு செயலிழக்காம போகுது. கிட்டத்தட்ட அவரை மீட்டு கொண்டு வந்ததுங்கிறதே ஒரு புனர்ஜென்மம், இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு பிறப்பு, இன்னொரு ஜனனம் அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு பிறகு சிவகாமி அண்ணி ஜெகநாதன் அண்ணனுடைய மனைவியா இல்லை, அம்மாவாவே ஆனாங்க அப்படின்றதான் நான் என் கண் கூட பார்த்தேன், இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுடைய வாழ்க்கையே ஜெகநாதன் சுத்தியே இருக்க ஆரம்பிச்சிருச்சு. தன்னுடைய வாய் பேச முடியாத, நடக்க முடியாத, எதையும் கையால எடுக்க முடியாத ஜெகநாதன் தன்னுடைய கணவன் அப்படிங்கிறவரை சுற்றியே இருக்க ஆரம்பிச்சது. இன்னும் சொல்ல போனா அவங்க வீட்டில் 3 பசங்க, அந்த 3 பசங்களும் நண்டு சிண்டுமா இருந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு அப்பதான் வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த பசங்களை படிக்க வைக்கிறது ஒரு பக்கம், பராமரிக்கிறது ஒரு பக்கம், பாதுகாக்கிறது ஒரு பக்கம், தன்னுடைய கணவரை பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போறதுலேருந்து, குளிப்பாட்டுறதுலேருந்து, வேலைக்கு மாத்திரை கொடுக்கறதுலேருந்து, அவருக்கு வேஷ்டி சட்டை கைலி கட்டி விடுறதுலேருந்து, சட்டை மாட்டி விடுறதுலேருந்து, முடி வெட்டுறதுக்கு ஆள் கூட்டிட்டு வர்றதுலேருந்துன்னு அந்த வேலைகள். ஒரு மனுஷி ஒரு ஒரு மகா சக்தியா எனக்கு தெரிஞ்சாங்க அந்த சிவகாமி அண்ணி. எனக்கு என் மேல அவ்வளவு பிரியம் உள்ளவங்க. நான் சின்ன வயசுல இருந்து நான் தான் சொன்னேன்ல, ஜெகநாதன கல்யாணத்துக்குலாம் நாங்கள் போயிருக்கோம், பண்டாரவடையிலன்னு நினைக்கிற கல்யாணம். அப்படிப்பட்ட அவங்க கிட்டத்தட்ட 70 வயசாகுது ஜெகநாதனனுக்கு. கிட்டத்தட்ட வாழ்க்கையில ஒரு 24-25 வருடங்களுக்கு மேல ஜெகநாதன் இப்படித்தான் இருக்காரு. அவருக்கு பிபி உண்டு, சுகர் உண்டு, அப்படி இப்படின்னு இருந்தாலும் எல்லா மாத்திரைகளையும் சரியா கொடுத்து ஒரு கண்ட்ரோல்லையே வச்சிட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் நடந்துருவார், கொஞ்சம் கொஞ்சமா நடந்துருவார். ஆனா பெராலிட்டிக் அட்டாக் வந்தவர் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியும். ஆனா இப்ப இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. கையை இப்படி பிடிச்சிக்கிட்டே அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருவார். ஆனா பேச்சு வரல. நம்ம பேசுறது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சிரிக்கிறதோ, கோபப்படுறதோ, கிண்டல் பண்றோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் விளையாடுறதோ எல்லாமே ஜெகநாதனை செய்வாங்க. நான் ஜெகநாதனை பார்க்கும் போதெல்லாம் ஜெகநாதன்கிட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரமாவது உட்காந்து நிறைய பேசுவேன். அவர் தோளில் கையை போட்டுக்குவேன், அவர் இடுப்பை குத்துவேன், அவர் கையை கோத்துக்குவேன், அப்படிலாம் செய்வேன். ஏன்னா ஜெகநாதனை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த தலையை அப்படி 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 குலுக்கி பேசுகிற அந்த ஸ்டைல் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ஜெகநாதனன்னு சொல்லும் போதே எனக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு 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 மனைவிங்கிறவ எல்லாமாகவே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய குடும்ப கட்டமைப்புல மிக முக்கியமான விஷயமா பார்க்குறேன். என்னை யார் அறிவார் அப்படின்னு சொல்லி வியட்நாம் வீடுல சிவாஜி அப்படி பாடுவாரு. திக்குன்னு ஆயிரும். சிவாஜி வந்து பத்மினியோட மடியில படுத்திருப்பாரு. என்னை யார் அறிவார் அப்படின்னு, அட பாவி என்னடா இப்படி கேட்குற, யார் அறிவா, உன்னை வந்து யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறியாடா, நான் இல்லையா அப்படின்னு பத்மினி அப்படியே சோகம் ததும்ப அதிர்ச்சியோட பார்ப்பாங்க. உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் ஊதிரம் கொட்டுதடி அப்படின்னு அந்த பாட்டுல வரும். அது போல தெய்வத்துக்கு சமமானவர்கள், அம்மாவுக்கு நிகரானவர்கள், சக நண்பனை போல நமக்காக எல்லாமுமாக இருந்து தோள் கொடுப்பவர்கள் தான் மனைவி. இங்க மனைவிய எச்சன்னு கூப்பிடுறவங்களும், மனைவிய மூதேவின்னு சொல்றவங்களும், மனைவிய நாயே பேயன்னு திட்டுறவங்களும், மனைவியை மதிக்காதவர்களும் இந்த உலகத்தோட சாபக்கேடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த தலைமுறை மிக மோசமாக இருப்பதற்கு இருக்குது அப்படின்னாக்க, இருக்கும் அப்படின்னாக்க, அதுக்கு இப்படி செய்கிற புருஷன்மார்கள் தான்
மிகப்பெரிய உதாரணங்களாக இருந்து, ஸோ புருஷன்னா இப்படி தான் இருக்கணும், பொண்டாட்டினா இப்படி தான் அடங்கி ஒடுங்கி இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் ஜெகநாதன் அண்ணனை போல இருக்கிறவங்க, சிவகாமி அண்ணியை போல இருக்கிறவங்க இந்த உலகத்தில் அடுத்தடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய பாடம்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த அன்புக்கு பஞ்சம் இல்லையில சிவகாமி அண்ணியையும் ஜெகநாதன் அண்ணனையும் பற்றி பேசணும்னு நான் ஆசைப்பட்டேன். கிட்டத்தட்ட 70 வயசு ஆகிற அந்த ஜெகநாதன் அண்ணனை 65 வயசு ஆகிற அந்த சிவகாமி அண்ணி பேரன் பேத்திகளெல்லாம் எடுத்துட்ட அந்த அவங்க தன்னுடைய ஒரு வயது குழந்தையை போல தன்னுடைய கணவனை பாவித்து கொண்டிருக்கிறார்கள், வளர்த்து கொண்டிருக்கிறார்கள், தாங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது இருக்குல்ல, அது என்னை நினைக்கும் போதெல்லாம் நிகழ வைக்கிற ஒரு விஷயம். சொல்லுவாங்க, உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க, நாங்க உள்ளங்கையில வச்சு தாங்குறோம் அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஜெகநாதன் அண்ணனை அந்த சிவகாமி அண்ணி உள்ளங்கையில வச்சு தாங்குகிறார்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்படி உள்ளங்கையில் வைத்து தாங்குகிற உறவுகள் இங்க இருக்கிற வரைக்க அன்புக்கு பஞ்சமே இல்லைங்க, பஞ்சமே இல்லை. வணக்கம்.